என்னடி? ஹாய். அங்க போறது யாரு? சிவகாமியா? சிங்காரம். என்னது? இல்ல இல்ல இல்ல, சிவகாமி தான். எங்க போயிட்டு வர? லெட்டர் கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்க போறியா? லெட்டர் போஸ்ட் பாக்ஸ்ல போட போறேன். சிவகாமி கொஞ்சம் நில்லு. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே. என்ன சந்தேகம்? எப்பவும் சேலை கட்டுற சிவகாமி சுடிதார் போட்டிருக்கேன்னு தான். நீங்க இப்படி கேலி செய்வீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்காமலே நிக்கிறேன். நல்ல பொண்ணு நீ. நான் தொட்டது ஏன் இப்படி நினைற? இல்ல, நீங்க தொட்டது ஆம்பளை தொட்ட. கையை எடுத்துறவா? வேண்டாம் வேண்டாம், அப்படியே வச்சுக்கங்க. சுகமா இருக்கு. குறும்புக்காரி. என்னடா பதில் லெட்டரா? கூப்பிட்டியா? என்னப்பா? என்ன பாவா? என்னடாச்சு உனக்கு? நான் தான்டா ராஜா. ராஜா, என் வாழ்க்கையில முதல்ல என்னையும் ஒரு பொண்ணு தொட்ட சொகத்துல என்னையே நான் மறந்தேன். என் நினைவே நான் இழந்தேன். வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். நான் லெட்டர் தானே கொடுக்க சொன்னேன். யார் கை? இவர் தான் சார் நான் சொன்ன ஆளு. யார் நீ? எதுக்காக? ஏன் சார் கத்துறீங்க? கத்துறனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்க இருக்கு, பாக்கலாம்னு வந்தேன். இதுல என்ன தப்பு? என்ன மேடம்? அந்த பொண்ணு கிட்ட கேட்டா இவர் தெரியாதுன்னு சொல்றா சார். இவர் தான் சார் அவ பின்னால சுத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட நான் இல்லாத நேரத்துல உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்துட்டு போயிருக்காரு சார். இனிமே இந்த பக்கமே வராதபடி கண்டிச்சு அனுப்புங்க சார். எஸ் மேடம். வாயா. அதிகமா பேசுறேன், முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். ரைட் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க புறப்படுங்க. என்ன எங்களை போக சொல்ற? நீ போயா? சார், நான் ஹாஸ்டலுக்குள்ளதான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நான் வெளியே நிக்கிறேன். என்ன நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. போயிடுவாங்க. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதானே அங்க பாருங்க சார், அந்த ரோஸ் ட்ரெஸ். அதான் நம்ம செலக்ஷன். எப்படி வரேன்? பாரு, உன்னை பார்த்து இந்த லெட்டர் கொடுக்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. படி. சார், என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் தண்டமா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க என் பின்னாடி. அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு போறானே இவன். வீடு நல்லா இருக்குல்ல? பயமா இருக்குங்க. அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. என்ன பயம்? வானா அடச்சி வா. அதுக்கு நீ இப்படியா? அம்மா கிட்ட வந்த உடனே காலை தட்டு கும்பிடு. கிசு கிசுன்னு அவன் என்ன சொல்றான்னு தெரியும். நீ ஒண்ணு என் கால்ல வந்து விழ வேண்டாமா? அம்மா இதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறப்பவே தெரியாதா? ஏமா ராதா, உன்னை பத்தியும் உங்க கல்யாணத்தை பத்தியும் அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமாங்க. என்னம்மா என்ன யோசிக்கிறீங்க? பரமா, என் முடிவை நான் இப்பவே சொல்ல. நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? பரவாயில்லம்மா, இப்பவே சொல்லுங்க. சரி, நாளைக்கே சொல்லுங்க. சொல்ல வேண்டியதை உடனே சொல்லாம எதுக்கடி நாள் அள்ளி போடுறாங்க? அதானடி எனக்கு புரிய. திருப்பி திருப்பி என்கிட்ட அதையே கேக்குறிய மண்டு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஏய், ஒருவேளை இப்படி சொல்லிட்டாங்கன்னா எப்படி? முடியாதுன்னு ஏன் இப்படி அபசகரம் பிடிச்ச மாதிரி பேசுற? சாரி சாரி கீதா. அம்மா என்னடா? ஒண்ணு இல்லம்மா, நீங்க உங்க முடிவை நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல. பாவம் ராதா அங்க துடிச்சுக்கிட்டு இருப்பா. நான் துடிக்கவே இல்ல. ஏன் தெரியுமா? புள்ளைகிட்ட அம்மா எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க உங்க முடிவை சொல்றதுக்குள்ள நானே கேட்டு பாத்துலாம்னு பார்த்தேன். நீ ஒண்ணும் கேட்க வேண்டாம், முதல்ல வெளியே போ. நான் இன்னும் கேட்கவே இல்லம்மா. போடாண்ணா. குட் நைட். குட் நைட். குட் நைட். உங்க கல்யாணத்துக்கு நான் என் முடிவை உடனே சொல்லாம இருந்ததுக்கு பெருசா காரணம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு சின்ன தயக்கம் தான். ஒரு குடும்பத்தோட பெருமையும் கௌரவமும் அந்த குடும்பத்துல பிறக்கிற பொண்ணாலையும் அந்த குடும்பத்துக்கு வர மருமகளாலையும் தான் காப்பாத்தப்படுது. அதுக்காகத்தான் பொண்ணோட குணம், குலம், கோத்திரம் இதெல்லாம் விசாரிச்சு கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் என் மகன் உன்னை விரும்புறாங்கிறதையும் உனக்கு ஒரு சித்தப்பா மட்டும்தான் இருக்காருங்கிறதே தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இருந்தாலும்
என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேம்மா. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனேதுனா. நீங்க வந்துட்டோமா? கொமக்கே குத்துவேன், நீ போக கூடாதா? அவங்க விட்டாங்கப்பா. உன்ன இல்லடா, வேற யார? உட்கார், அடிச்ச கொன்னுடுவேன். நீ போமா. அந்த குழந்தை பத்தியா எவ்வளவு சிவப்பா இருக்குன்னு. ஒருவேளை குங்குமப்பூ சாப்பிட்டதுனால நினைக்கிறேன். போய் கேட்டு பாப்போமா? அந்த குங்குமப்பூ சாப்பிடாது, பழம் சாப்பிடும். அவங்க அம்மா குங்குமப்பூ சாப்பிட்டாங்களான்னு கேட்க நினைச்சேன். அட நீ ஒருத்தன், எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும் போது எங்க அப்பாட்ட குங்குமப்பூ வேணும்னு கேட்டாங்களாம். அவர் கிண்டலுக்கு ஒரு நிலக்கரி எடுத்து கொடுத்திருக்காரு. இதுதான் குங்குமப்பூ, எங்க அம்மா சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் உடனே நான் கர்ப்பமா பிறந்துட்டேன். நிஜமாவா? இல்லன்னா உன்னோட சேவா பிறந்திருப்பேன். இல்லி மாதிரி. சத்தியமா? இதுக்கெல்லாம் சத்தியம் பண்றது இல்ல. ஐய் வந்தாச்சு. என்ன என்ன சொன்னாங்க? மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க. சரி. அடுத்த வருஷமே ஒரு கல்யாணத்தை பண்ணி இதே ஆஸ்பத்திரியில ஒரு குழந்தைய பெத்து போடுறேன். சாப்பிட்டியா? சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடல? பசிக்கலைங்க. பசிக்கலன்னா எப்படிமா? ஏதோ சாப்பிடணும்ல. காஃபி சாப்பிட்டியா? அம்மா எங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. பூஜை ரூம்ல இருக்காங்கன்னா இப்போதைக்கு வெளியே வரமாட்டாங்க. நான் உனக்கு காஃபி போட்டு தரவா? எப்படி? ஐ லவ் யூ. இந்தாம்மா. ராஜா, என்னாச்சுப்பா? ராஜா இறந்த கொஞ்ச நாள்ல அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. மீனா பிறந்தப்போ அத கொஞ்சறதுக்கு ராதாவை தவிர வேற யாருமே இல்ல. என்ன சிங்காரம் கையில சலங்கைய வச்சுக்கிட்டு இருக்க? பரதநாட்டியம் ஏதாவது ஆட போறியா? நான் பரதநாட்டியம் ஆடினா எவன் பாப்பான்? ஒண்ணும் இல்ல, ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோ வரான் பாத்தியா? ஓ, இன்னைக்கு நான் தான் சாட்சியா இருக்க போறேன். இரு ரூபாயை மட்டும் கரெக்டா வாங்கி கொடு. என்ன சிங்காரா சலங்கைய ஆட்டிக்கிட்டே வர்ற? சத்தம் வருது இல்ல? சலங்கைய ஆட்டினா சத்தம் வராம ரத்தமா வர? அது எங்களுக்கு தெரியும். இத மத்தவங்க ஆட்டினா சத்தம் வராது. யாருகிட்ட காது குத்துற? சலங்கைய யார் ஆட்டினாலும் சத்தம் வரத்தான் செய்யும். நீ ஆட்டிப்பாரு, சத்தம் வராதுங்கிறேன். அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துறேன். அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு 100 ரூபா கொடுத்துடணும். சரி சார், நீங்க ராசியான ஆளு. நான் இவங்கிட்ட சலங்கைய வாங்கி சத்தம் வரவழைச்சிடுறேன். நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். ஓகே. பேச்சு வர மாட்டியே? ஆஹா. நிஜமா? நிஜமா? சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா? இந்தாங்க சார் பந்தய பணம். சலங்கைய பொல்லாத சலங்கை. யோ, நீ ஏதோ மோசடி பண்ணிருக்க. இது குழந்தையா நான் இருக்க விரும்பல. இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டேன். சந்தோஷமா இருங்க. என்னடா இது சத்தமே வர மாட்டேங்குது? எங்க நீ சத்தத்தை உண்டாக்கு. சத்தம் வருது, நல்லா வருது. எப்படி? 100 ரூபா போச்சாடா இழிச்சவாயா? ஏமாத்திட்டியே. பழசு ஞாபகம் இருக்கா? 50 100 சரியா போச்சு. டேய். இந்த நாகலிங்க போய் அப்படியே செஞ்சான். அவளை சும்மா விடக்கூடாது. வா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு நாம இந்த விஷயத்தை எவ்வளவு பெருசுப்படுத்தணும்? எனக்கு தெரிஞ்ச ஏட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு லாடம் கட்ட சொல்லி போடுறேன். அதெல்லாம் தேவையில்லை. இனிமே அவன் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டான். அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். என்னப்பா சிங்காரம், எப்படி இருக்கிற? ஆமா தம்பி யாரு? ராதா வீட்டுல வேலைக்கு வேற ஆளை சதாச்சுன்னு சொன்னல, அது இவர் தான். அங்க வேலை செய்யற ஆளுதானா இவரு? ஆமா, என்ன ஆளே மாறி போயிட்ட? எங்க வேலை செய்யற? இவ்வளவு பெரிய ஊட்டியில எனக்குன்னு ஒரு முதலாளி, எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலா போயிடும்? பாத்தியாப்பா, இதுதான் உலகம். பாத்துக்க. வரேன்டா. வரேன்டாவா? அன்னைக்கே உன்னை பல்ல புடிஞ்சிருக்கணும்.
கொஞ்சம் வளர்ட்டும்னு விட்டேன், அது ரொம்ப வளர்ந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் பல்ல பிடிக்க போடாண்டா. நீ ராதாவை செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல ராமு. ஒரு எஜமானிக்கு வேலைக்காரன் செய்ய வேண்டிய கடமையை தான் நான் செஞ்சேன். சிங்காரா, உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பேசலான்னு தாப்பா அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இந்த காலி பாட்டிலாம் நீ என்ன விலைக்கு எடுத்துக்கிற? பெரிய பாட்டில் 1 ரூபா, சின்ன பாட்டில் 50 காசு. 100 சின்ன பாட்டிலுக்கு எவ்வளவு கொடுப்ப? இந்த கணக்கு கூட தெரியாம இருக்கீயா? 100 சின்ன பாட்டில் கொடுத்தா 50 ரூபா தருவேன். அப்ப எடு. பாட்டிலே இல்லாம எப்படியா பணம் தர்றது? இந்தாப்பா, உனக்கு வேண்டியது பாட்டில், எனக்கு வேண்டியது பணம். நீ பணத்தை எடு, நான் இந்த இடத்துலயே பாட்டில தரேன். இந்த இடத்துலயே தரலன்னா? சார், நீங்களே சாட்சி. இந்த ஆளு பணம் கொடுத்த உடனே நான் பாட்டில குடுக்கறேன். நான் பாட்டில குடுக்கலன்னா 500 ரூபா வாட்ச கழட்டிங்க சார். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சாட்சியா நான் இங்க இருக்கேன், பணத்தை குடியா. பையன் வெறுங்கையோட திரும்பி போறான். 2 கையே. ஓஹோ, வாட்சி கொடுக்க போறியா? குடு. இந்தா, நீ கேட்ட 100 சின்ன பாட்டில். நீ கொடுத்து வச்சவையா? 1-2 கூடவே இருக்கும் போல இருக்க. அட சும்மா இருப்பா. இப்படி ஒரு சின்ன பாட்டில நான் பார்த்ததே இல்லையே. ஏமாந்துட்டானே. கடு சைஸ் பாட்டிலா கையில போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டானே. ஏட்டடா, ரெட்டை வாழைப்பழம் ஞாபகம் இருக்கா? அந்த 40க்கு இந்த 50 சரியா போச்சு. படுவா என்னையவே ரொட்டி தட்டு விட்டானே. 5 பைசா கூட வராது. என்ன சண்டை? போலாம். ஏன் அடிக்கிறீங்க? என்ன நடந்தது? அடிக்காம என்னையா செய்ய சொல்ற? என் பொண்ணு சின்ன வயசுல விதவை ஆயிட்டவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பையன் சுத்திட்டே இருக்கிறான் ஐயா. அதுக்கு உங்க பொண்ணு என்ன சொல்லுது? அது விவரம் தெரியாத பொண்ணு. சரின்னு தான் சொல்லும். அதுக்காக இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன்டா. இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு கொன்னே போடுவான் பயல. சரி சரி விடுங்க. என்னப்பா அவங்க சண்டை போடுறது நீ ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, சம்பந்தப்பட்ட பொண்ணே மறுவாழ்க்கைக்கு சம்மதிக்கிறப்போ அதுக்கே பெத்தவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் பழமையில ஊறி போய் அப்படித்தான் இருப்பாங்க. சில பேர் புது மாற்றத்துக்கு தயாரா இருப்பாங்க. ஏன் அங்க இங்கேயும் போவானே? நம்ம ராதா எடுத்துக்க. ஏன் இவ்வளவு படிச்சிருந்தும் தனக்குன்னு மருதனை தேடிக்காமல் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சின்ன வட்டத்துக்குள்ள ராதா வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டத பார்த்து நான் அடிக்கடி நினைச்சு வருத்தப்படுவேன். அத பத்தி நாம பேச என்ன பிரயோஜனம்? இந்த மாற்றத்துக்கு அவங்க தயாரா இருக்கணுமே. ராதா நினைச்சா மட்டும் அந்த மாற்றம் கிடைச்சிருமா? நீ என்ன சொல்ற? ஒரு விதவை ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்கும்ல ஒரு ஆம்பளை முன் வரணுமே. பட்டு போய்கிட்டு இருக்க பச்சை மரத்தையும் அந்த மரத்து நிழலையே நம்பிக்கிட்டு இருக்க சின்ன செடியையும் காப்பாத்துங்கிற எண்ணத்தோட யாராவது ஒரு தோட்டக்காரன் முன் வந்தா தானே மறுபடியும் துளிர்க்கும்னு எதிர்பார்க்க முடியும். என்ன ராமு, எதுவுமே பேசாம எதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி தாகத்தை சொன்னேங்க. அது மாதிரி பம்பு செட்ல தண்ணி எடுத்து போய் குடிச்சிட்டு வா. காலெல்லாம் வலிக்குதுங்க. அதுக்கு நான் போய் தண்ணி கொண்டாருவா? இப்பவே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்றது, லவ் பண்ணிட்டனே. செய்யலனா மாமா கோச்சுக்குவாரு. ஒரு நிமிஷம் பிளீஸ். அந்த கவுண்டர் போங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் இருக்கு சார் பிளீஸ். பழனிசாமி, அந்த அம்மாவை பார்த்து சீக்கிரம் கொடுத்து கோச்சுக்காதீங்க சார், லேடிஸ். சீக்கிரம் சார், எங்களுக்கு 1008 வேலை இருக்கு சார். ஆச்சா, என் வேலையை பாருங்க சார். ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இருங்க. என்ன முதல்ல அனுப்புங்க சார். சரிங்க, போயிட்டு வாங்கம்மா. உடவே பாத்துறேன் சார். அம்மா, நீ என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்லம்னே, அம்மா பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா வீட்டுல இல்ல. எங்க போயிட்டாங்க? வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க அம்மனி? வரதுக்கு ரொம்ப நேரமாகும். என்ன தங்கமலம்? ஏம்னி, உங்க அம்மா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா என்கிட்ட நிர்ணயமா இல்லன்னு போய் சொன்ன. நீ அம்மா கிட்டியா? அப்பா நீ என் காதுல விழுந்துச்சு. அதான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு சத்தியமங்கலத்துல இருந்து 2 வரம்பரை வந்துட்டாங்க. கையில இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஆட்டு லோன் கட்டி போட்டனுங்க. அதான் உங்களை பார்த்து செலவுக்கு கைமாத்தா ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போலாம்னு வந்தனுங்க. ஐயே,
கையில சில்லற இல்லையே, அவரு வேற வெளியே போயிட்டாரு. ஏமா இல்லங்கிற? பாவம் கூட. ஏண்டி கையில வச்சுக்கிட்டா இல்லேன்னு சொல்ற? பெருசா சுபாஷுக்கு வந்துட்ட. தங்கமலம், நீ வேற யார்ட்டையாவது வாங்கிக்க. நீ 10 ரூபா தானே கேட்ட, என்கிட்ட 20 ரூபாய் இருக்கு, தர வச்சுக்க. நீ திருப்பி கூட கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு விளையாட்டவும் சிரிப்பாவும் இருக்கு. இப்ப அந்த பொம்பளைய சமாளிச்சிட்டோம். திடீர்னு ஒரு நாள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுச்சுன்னா? இத பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து சாகுறது? இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரிய போகுது. அப்ப எவனாவது பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் கோவத்துக்கு ஆளாறத விட நம்மளே நேர்ல அவர்கிட்ட சொல்றது பெட்டர் தானே? ஐயோ, என்ன ஐயோ? எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுறது? நீ ஒண்ணும் உங்க அப்பாட்ட பேச வேண்டாம், நானே நேர்ல வந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேக்குறேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ இதுக்கு பயந்துனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? வேற பொண்ணை கட்டிக்கிறது. நேரா வந்து நான் உங்க அப்பாட்ட பேசுவேன். முதல்ல அவர் என்ன பாப்பாரு, அதுக்கப்புறம் ஒன்ன பாப்பாரு. நீ எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற. என்ன கரெக்டா 10 மணிக்கு வருவேன், மறந்துடாத. அதான் டைம் சொல்லிட்டேன்ல பக்கத்துல வருது. சரி நானே வரேன். உங்க பொண்ணுக்கு ஏத்த சரியான ஜோடி. ஒன்னா நிக்க வச்சா அப்படியே ராமனும் சீதையும் பார்த்தது மாதிரி. அவ்வளவு கனபுருத்தம், சுத்தம், எக்கச்சக்கம். பையன் படிப்பு எப்படி? அங்கதாங்க ஒரு சின்ன சிக்கல். ஆரம்பிச்சுடுவிய என்னையா சிக்கல்? பையன் சிறு வயசா இருக்கும் போதே தகப்பனாரு காலமாயிட்டாரு. இந்த சொத்து பத்தெல்லாம் பையன் கவனிக்க வேண்டியதுனால படிக்க முடியாம போச்சு, அவ்வளவுதான். மத்தபடி அடைச்சி வாய மூடியா. என் பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாத பையனெல்லாம் மாப்பிள்ள சொல்லிட்டீங்க வந்தா கைய கால வெட்டி விடுவேன், ஞாபகம் வச்சுக்க. அப்ப புறப்படலாமா? என்ன சார் இப்படியோ வர போறீங்க? பின்ன என்னப்பா, ராத்திரி பூரா உன் காதல் கதையை சொல்லியே என்ன தூங்க விடாம பண்ணிட்டேன். இப்ப என்னடா பொழுது முடிஞ்சதுல இருந்து ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு குறுக்க நெடுக்க நடந்துகிட்டே இருக்கிற. அப்பப்பா, உனக்கு பதில் சொல்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன எங்க ட்ரெஸ் பண்ண விட்ட? இந்த ஆஃப்டர் ஆல் 3வது தெருல போய் பொண்ணு பாக்குறதுக்கு இப்படி பறக்குறியே. ஆமா, நீங்க ரொம்ப ஒழுங்கு. பொண்ணு பார்க்க போகணும்ன்றல்ல, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? என்னப்பா எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிக்கிட்டு சட்டையை பிடிக்கிற போட்டுக்கிட்டு போங்க. இது ஒரு மினி இம்சை. சட்டியை போடு. என்னங்க பையன் லட்டோட வரலாம்? கோயில் பிரசாதம். இது அனுமார் கோயில் பிரசாதம் தானே? ஹனுமார் கோயில் பிரசாதம் உங்ககிட்ட கொடுத்துருப்பேனே, இது அம்மன் கோயில் பாதம். இல்லங்க சார். ஓஹோ, லேட் ஆயிடுச்சு இல்ல? நம்ம எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லி பாப்பா லட்டுக்குள்ள லெட்டர் வச்சு அமைச்சிருக்குது. என்ன சார் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்ன ராமு இது? இன்று வர வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குதுன்னு எழுதி கொடுத்து அமைச்சிருக்கு. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, கல்யாண தேதியும் குறிச்சாச்சு, சந்தோஷமா இருக்கேன். ஒரு பாட்டு பாட்டுமா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. போதுமோ? நேத்து ராத்திரி எங்க அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு, அதான் பயந்துட்டு. நேத்து ராத்திரி கோவமா இருந்தா இன்னைக்கு காலையில என்ன? எதுக்காக என்ன வர வேணாம்னு சொல்லணும்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஆவுன்னா பையன் மூலமா லட்டுக்குள்ள லெட்டர் வச்சு அனுப்புவேன். சரி சரி அழாத. இது பாரு சாந்தி, உனக்கு தைரியம் வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும் போது தேனில காஷ்மீர் போக தேவையில்லை. தீர்த்த யாத்திரைக்கு காசி ராமேஸ்வரம் தான் போக வேண்டியிருக்கும். அவ்வளவு வயசாயிடும். நான் என்னங்க செய்யறது? எங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படி சொல்லிக்கிட்டே இரு, ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. உங்க அப்பா யாராவது ஒருத்தனை கொண்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளை நிறுத்த போறாரு, நீ பதில் பேசாம தலையாச்சு நிக்க போற. பாத்துக்கிட்டு உங்க பொண்ணை வந்து பாத்துட்டு போன நேரம் என் பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. சம்பளம் கூட அதிகமாயிடுச்சுங்க. சந்தோஷங்க. போய் நமஸ்காரம் பண்ணுமா. தீர்காயுமா. அப்புறம் என்னங்க ஆரம்பிச்சிடுவோம்? ஆரம்பிச்சுட்டா போச்சு, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு?